ஸோ ஹலோ காய்ஸ், வணக்கம் மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க எல்லாம்? ஸோ நான் நல்லா இருக்கேன். ஸோ வெல்கம் டு ஆதி கேமிங் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கஃபே. ஸோ இதுக்கு முன்னாடி நான் விளையாடுறேன். ஸோ நம்ம தான் இப்போ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ தூக்கி போட்டுறோம். ஸோ ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து 10,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம கேர் வந்து ஆதி கஃபே, ஆதி ஆச்சு கேப்புக்கு பதிலாக இது போடுறோம், கேப் கெஃபே. ஓகே கெஃபே எஃப்ங்க ஓகே கெஃபே ஓகே கொடுத்துப்போம். எல்லாம் கரெக்டாக இருக்கா? 10,000 ரூபா. ஸோ வந்து இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 10,000 ரூபா பேங்க் லோனோட எக்ஸ்ட்ரா 10,000 ரூபா கொடுத்துக்கலாம். நம்ம 10,000 ரூபாலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 50K ப்ளஸ் பிக் சப்போர்ட்டா? ஐயோ காசு வேணுமா? தோடா போட. ஸோ நம்மக்கிட்டே காசு கொடுக்கலான்னு பிளானிங்கு. நம்மக்கிட்ட காசு சும்மா 1 ரூபா வசூல் பண்ண முடியாது. நாங்களாம் அப்போவே அப்படி பரம்பரையாக இப்படி தான் பண்ணுவோம். ஸோ ஓகே, லோடிங் ரொம்ப நேரம் ஆகுது. ஐ திங்க் இப்போ ஆகிடும் நினைக்கிறேன். இது ஆஃப்லைன் கேம் தான், நெட் ஆஃப் பண்ணுறோம். இல்லைனா குறுக்கால ஆடு வரும், குறுக்கால கருப்பு பூனை பூந்த மாதிரி. ஐயோ இப்போ தான் 4% இது போயிருக்கா. ஜி பூம்பா ஏறி ஓகே. பார்ட் 2 வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணனால நான் போடுவேன், அது வேறு விஷயம். ஸோ வெளில இந்த வண்டி சத்தம்லாம் கேட்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் காதில் வாங்கிக்காமல் ஓகே, அதை கொஞ்சம் காதில் வாங்கிக்காமல் நீங்கள் இங்கே பாருங்கள். 10,000 ரூபா கொடுத்துருக்கான். ஸோ இதான் பெட்டா? 10 இல்லாமா? 9 மணி ஆனால் தான் படுக்க முடியுமா? ஓகே, போய்ட்டு இவனுக்கு சோறை போட்டுருவோம். பரவாயில்ல, பெரிய வீடு தான், பணக்கார தான் போல். சரி, பார்த்தீங்கன்னா சாமான்லாம் கழுவி வச்சுருக்கான். இவனுக்கு என்னத்தை கொட்டிக்கிறது? சூப்பு. டேய் என்னடா பண்ணுற? ஓகே. ஏதாவது தின்னு தொலைடா. வேணாமா எதுவும்? சரி. ஸோ எதுவுமே திங்க மாட்டான், தீனி பண்டாரம். ஸோ ஓகே. ஐயோ மாட்டிக்கினா. ஸோ கிராணி 3 கேம் பிளே எடுத்து போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ கிராணி கேம் பிளே நான் இன்றைக்கி தான் இந்த கிராணி வந்து நேற்று போட்டிருப்பேன் உங்களுக்கு வந்து. ஸோ கிராணி வந்து நேற்று போட்டிருப்பேன், நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க. ஸோ எதுக்கு அதெல்லாம் சொல்லிங்கன்னு நம்ம போவோம். கடை திருட்டுப்பேன் வாசல்லே நிற்கிறீங்களா டே? ஸோ இவன் தான் அந்த திருட்டுப்பேன். திருட்டு நான் உள்ள எதுவும் இல்லைடா, போடா. ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கடை குப்பை தொட்டியை விட கேவலமாக கிடக்குது. ஸோ ஓகே ஸோ என்னன்னே தெரில, குப்பையாக கிடக்குது. ஓனர் வரலன்னா அவ்வளோதான். ஸோ இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓனர் சீட்லேயே குப்பை போட்டு வச்சுருப்போம் பீஸா. ஸோ எதுக்கு சிகரெட்லாம் பிடிக்கிறாங்கன்னே தெரில. கடைக்குள்ளே ஏதோ பாட்டிலாக கிடக்கும். எனக்கு சிகரெட்னாலே பிடிக்காது. ஏன்னா எனக்கு 11 வயசு தான். இது பண்ணுறா. ஐயோ இப்போ அந்த குப்பையை க்ளீன் பண்ணுறதுக்காட்டி ஒரு வெறுப்பு ஏறும், அந்த மாதிரி வெறுப்பு. ஓகே சீக்கிரம். ஓகே க்ளீனிங். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஒரு நெஜ கடை நடத்தணுன்னா எப்படி அதை பார்த்துப்போம், அந்த மாதிரி தான் இதையும் பார்த்துக்கணும். ஸோ இங்கெல்லாம் பிளாக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு குட்டிக்கோண்டு இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பெரிய இடம்லாம் போய்ட்டு பண்ணுவோம். ஸோ ஓகே. ஸோ ஐ திங்க் நான் க்ளீன் பண்ணுறதெல்லாம் காட்ட வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே அவ்வளோதான். நம்ம கடையை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் செஃப் அன்லாக் பண்ணிடலாம். செஃப் நிறைய பேர் சோரி கேட்பாங்க. இதோ செஃப் அன்லாக் பண்ணிவிட்டு இந்த இடையும் இந்த செஃப் அன்லாக் பண்ணிட்டு இந்த இடம் ஓப்பன் ஆகிடாது. இந்த இடத்துக்குன்னு நான் காசு போட்டு வாங்கணும். ஸோ ஓகே, எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. எங்கே தூக்கி இந்த தொடப்பக்கட்டையை போடுறது? ஓகே, இங்கே போட்டுற வேண்டியதான். அப்பா இங்கே கடை. ஓகே, இந்த போஸ்டர் இங்கே விட்டுருவோம். ஏன்னா இங்கே தான் போஸ்டர் ஒட்டினா தான் வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம போய்ட்டு இப்போ ஆர்டர் போடுவோம். ஆர்டர். ஸோ ஓகே, ஸ்டார்ட் கொடுத்துருவோம்.
ஸோ இது வந்து ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது, வேணா பேத்திக்கோங்க. 260 MB கேமு. ஸோ அமேசானுக்கு போயிட்டு ஜாமசால்னு இருக்குது, ஏதோ ஒன்று. ஏசிலாம் வேணாம், போக போக வர காசு வர நம்ம வாங்கிப்போம். ஸோ ஓகே, ஒரு CPU வாங்குவோம். CPU தான் மெயின், அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கே பாதி காசு கிட்ட போயிடுச்சு நான் சொல்லுவேன். ஸோ ஒரு சேரை போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கீபோர்டு இருக்கிறதுலே கம்மியான காஸ்ட்டாக வாங்கிப்போம். ஏன்னா நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், போக போக அப்படியே எல்லாம் வாங்குவோம். ஸோ ஒரு லேப்டாப்லாம் இந்த பாட்டில் வாங்குவோம், கஸ்டமர் வர வர வாங்குவோம். இது வாங்கிப்போம். டேபிள் வந்து இந்த டேபிள் வாங்குவோம். ஓகே, இதுக்கே 6000 ரூபா வந்துச்சா? எல்லாம் வாங்கிட்டேன். ஸோ இப்போ போய்ட்டு வெளிலேருந்து வந்தோம்னா அமேசான் பொட்டிகள். ஸோ திருட்டு நாய் வருது, அங்கே திருட்டு போய் வரான். மவுஸ் ஓ கடை குட்டி கொண்டு மவுஸுக்கு அவ்வளோ பெரிய டப்பா. ஆனால் இது பைத்தியக்காரத்தன மாதிரி தான் இருக்குது. சீக்கிரம் கீழே போட்டால் உடையாது. ஓகே, இது என்னது? சிபியூவா? இதுதான் சிபியூவா? அதுக்கு மானிட்டர்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் மானிட்டரு, டேபிள் சேரு, மானிட்டர். ஐ திங்க் நான் டேபிள் ஆர்டர் பண்ணலன்னு நினைக்கிறேன், வெறும் மானிட்டர் தான் வந்திருக்கு. ஆமாம், டேபிள் ஆர்டர் பண்ணல. இதுக்கோ போய் பார்த்து திடீர்னு வந்துச்சுன்னா துட்டு வேஸ்ட் ஆஃப் துட்டு. ஓகே, ஒரு டேபிளை வாங்கிடுவோம். அப்படியே ஒரு டேபிள் சீக்கிரம் வைப்பா. ஸோ போக போக வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க, அதை பொறுத்து தான் நமக்கு வந்து கடையில் வந்து வியாபாரம் நடக்கும். அமேசான் ஒரு பொட்டி போடுப்பா, அப்படியே மேலேருந்து ஒரு பொட்டி போடு, சீக்கிரம்ப்பா. ஓகே, தம்ப்நெயிலுக்கு ஒரு பிக் எடுத்துப்போம். ஸோ நீங்கள் இதை தான் தம்ப்நெயிலில் பார்ப்பீங்க. ஆதி கெஃபே. ஸோ இன்டர்நெட் கெஃபேன்னு தம்ப்நெயிலில் போட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, தம்ப்நெயிலுக்கு ஒரு பிக் எடுத்தாச்சு. ஓகே, ஐயோ பக்கு நடக்குது. இந்த கேமு பக்குலே நிறைய டைம் வாழும். பக்கின் அரசனடா அப்படின்னு. ஓகே ஓகே, ஐயோ சில டைமில் அந்த ரெட்டு கலர்லேயே தான் காட்டும் பக்கு, அந்த மாதிரி பக்கு புட்டிட்டு அடங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய கோளாறான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ ஓகே, திருப்பு திருப்பு சீக்கிரம் திருப்புடா டேய். ஸோ உங்களுக்கு வந்து ரூம் டூர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரூம் டூரை வந்து 1.5K சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாக போடுவோம், 1K ஸ்பெஷலாக ஃபேஸ் ரிவீல் போடுவோம். ஸோ மூஞ்செல்லாம் பார்த்து என்ன தரா பண்ண போகிறேன்னு கேட்பீங்க, நிறைய பேர் கேட்பீங்க. என்னடா சாருக்கு டிக்கு காட்டல புட்டிட்டு காட்டினா என்ன காட்டலன்னா எனக்கு என்ன கஸ்டமர் வந்தால் எனக்கு போதும்டா. ஓகே, புட்டிட் வேணாம், ஓரளவு கோளாறாக இருக்குது. ஏடா கூடமாக வச்சா ஏடா கூடமாயிடும். ஓகே ஓகே, கீபோர்ட் சார். வாங்க சார். நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. போடா, நீ இல்லை எனக்கு மவுஸ் இருக்குடா, மவுஸை வச்சு நீ என்னத்த பண்ணுறேன்னு பார்க்குறேன்னு கீபோர்டு கெத்தாக டைலாக் போடும். அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டுருக்கேன், நேரம் இல்லை, பெரிய இது. ஓகே, புட்டிட். ஸோ அதுக்கப்புறம் போக போக நம்ம வந்து இது பண்ணுவோம், லேப்டாப் வாங்குவோம். லேப்டாப்புக்கு வந்து ஒரே ஒரு லேப்டாப்பு, அதுக்கப்புறம் ஒரு சேரு, ஒரு டேபிள், அவ்வளோதான்.
வேறு எதுவுமே தேவையில்ல லேப்டாப்புக்கு. ஸோ வெளியே ரொம்ப ஹாரன் சத்தம் கேட்டுச்சுன்னா ஸோ சாரி. ஏன்னா இங்கே அப்படி தான் எப்போவுமே ஹாரன் சத்தம் கேட்கும். ஸோ ஓகே, கடையை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஒரு ஃபேன் வாங்கிடலாம்னு நினைக்கிறேன் ஐ திங்க்கு. ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு வாங்க. ஓப்பன் கெஃபே. சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்னடா எவனும் வரல. ஸோ ஓகே, நம்ம எதாவது ஃபேனுக்குன்னு ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இந்த கேமில் ஒரு கடுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரில் விளையாட்டு காசு கொடுக்காம போயிடுவாங்க. ஏதோ இங்கே ஒரு உருட்டுக்கட்டு மாதிரி இருக்குல்ல பேட்டு, தாய்கேள்வியின் பேட்டு, கிராணி பேட்டு, அதை வச்சு அப்படியே மண்டையிலே வச்சோன்னா காசு கொடுப்பான். திருட்டுப்பேன். எதுவும் வாங்கணும் நான் சீலிங் ஃபேன். ஓகே, இது வாங்குவோம். ஓகே, வாங்கியாச்சு. ஓகே, ஆனால் கஸ்டமர் வரீங்களா? டேய் 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 டேய். ஓகே, நம்ம ஸ்டிக்கர் வாங்கி விட்டுவோம். வாயிலே நுழையில ஸ்டிக்கர். ஓகே, இது வாங்கி விட்டுவோம். ஓகே, வந்துருக்கும். ஸ்டிக்கருக்கெல்லாம் ஒரு டப்பா, பெரிய டப்பா மாதிரி இருக்கும் பாருங்கள். ஃபோன் ரொம்ப ஸ்டிக்கர், போஸ்டர், சீலிங் ஃபேன் கொஞ்சாத. என்னடா ஃபேனு மாயமாயிடுச்சு. சும்மா அவ்வளோதான். உங்களுக்கு என்னடா லைட்லாம் உடையாதா? உடையாதுல்ல, மானம் வஞ்சுது, அவ்வளோதான். அவ்வளோ எவனும் வரமாட்டான். போஸ்டர். ஸோ வெளிலே ஒன்று விட்டுவோம். புட்டிட். வாங்க சார். டே பிச்சைக்காரன் நாயே, உள்ளே வந்து பாடுறேன், சாமம் விடுவான் நிறைய டைம். வாங்க சார். 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபா. வாங்க சார். ஐயோ, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுத்துருங்க. வாங்க சார். திருட்டு போய் வரான். உருட்டுக்கட்டை எடுத்து வச்சுக்கணும். ஏதாவது திருன்னு போயிடுவான், திருட்டு நாய். வாங்க சார். சார் சீக்கிரம் வாங்க சார். ஸோ கடை வியாபாரமே அவ்வளோ நடக்கல. நாயே, உள்ளே போடா. ஒன்று அடிக்காமல் என்னால் திருப்தியாக இருக்க முடியலடா. என்னால் திருப்தியாக இருக்க முடியலடா. உள்ளே போடா. எங்கே போகிறான்? ஐயோ, போயிட்டானா? ஸோ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு டைம் என்னது? என்னடா அதுக்காட்டியும் 6 மணி ஆயிடுச்சா? பிச்சைக்கார சாப்பிடும். இந்த பாடியை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. ஆஹா, போலீஸ் சார் போய் அடிக்கலாமா? ஒன்றும் ஆகாதா? ஓகே, பாடி கிளியர் ஆயிடுச்சு. வாங்க சார். சார் வாங்க சார், சீக்கிரம் வாங்க சார். வாடா டே, வாடா. கட்டையை வச்சு வீசுவேன்டா டே. தலையிலே வச்சு மண்டையிலே வைப்பேன். சரி, நம்ம போய்ட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்க வேண்டியதான். முதல் நாளே அமோகமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் நைட் ஆகிடுச்சு, அதான் எவனும் வரமாட்டான். ஸோ நம்ம திருட்டு போயிடே. எப்படா வர? கடையை க்ளோஸ் பண்ணோடனே வர நாயே, வாடா. எதை திருடுறான்? மானிட்டர், கீபோர்டு. எதை திருடுனா? எதடா? எதுவுமே திருடலையா? போஸ்டர்லாம் என்னத்துடா திருடுறீங்க? டேய், எங்கடா இதுக்கு போஸ்டரு? ஏன்டா இங்கே இருக்க போஸ்டர் உள்ளே வந்து திருடுற? சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போல. ஸோ பாடி கார்டு இதுக்கு தான் போடுறது மேக்ஸிமம். ஸோ ஓகே, கடையை திருட்டு. டே, இப்போ தான் ஒன்று சிறுப்பக்கிட்டு வச்சேன். போலீஸை பார்த்தோன்னே ஓடுறான். ஸோ ஓகே, ஸோ இந்த கேமில் வந்து ஹேக்கிங் நடக்கும். பிட்காயின்ஸ் இருக்கான்னு பார்த்து ஒரு 30 செகண்டுக்கு நம்மளை ஹேக் பண்ணுவாங்க. பிட்காயின் வந்து எங்கே போய்ட்டு வாங்கணும்னா எங்கேயோ போய்ட்டு வாங்குவோம். ஐ திங்க் இதுக்குள்ளே தான் போகணும் போல். பிட்காயின் எங்கேயோ போய் வாங்குவாங்க, எங்கேன்னு தெரில. இங்கே தான் நான் எங்கேயோ பார்த்தேன்.
சரி நம்ம வீட்டுக்கு போவோம். வீடு எங்கே தோதான் இருக்கான். பிட்காயின் இங்கே தான் இருக்கும். பிட்காயின்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 680 ரூபா. ஓடாடே வந்துட்டான் பிட்காயின். வெரி இந்த காயின் அதை வச்சு நான் என்னத்தரா பண்ண போகிறேன். சார் போலீஸ் சார். என்ன சார்? போட நான் தானே இந்த வீட்டையே ஓனர். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு மறக்காமல் வளர்ச்சி. ஐயோ பெட்டுக்கு போய் தூங்குடா. ஓகே தூங்கு. இது 9 மணிக்கு தான் தூங்குவான். அப்போ போய் கடையை திறக்கிறேன். இது நான் கடையை திறக்கிறப்போ 9 மணின்னு இருக்கட்டும். அப்படியே குத்திடுவேன். ஐயோ வெறுப்பேற்றுது. ஸோ நம்ம ஹோம் டூர் போட்டுருவோமா? இவனோட ஹோம் டூர். ஸோ இதுதான் பாத்ரூமில் ஒருத்தன் தங்குற அளவுக்கு வச்சுருப்பான். ஸோ இதான் பாத் டப். நான் எப்போவும் இதில் தான் குளிப்பேன். நான் கிடையாது, இந்த கேரக்டர். இந்த கதவு என்னன்னு தெரில, திறக்க மாட்டுது. இப்போ போய் தூங்கி பார்ப்போம். தூங்கினா இங்கே சைடில் சேவ்டுன்னு காட்டும். ஓகே இங்கே என்னடா இதெல்லாம் சின்ன சின்ன ரூமாக கட்டி வச்சுருக்கேன். ஸோ இதான் பிசி ரூம். நம்மலாம் இங்கே தான் வந்து எடிட்டிங் பண்ணுவோம். ஸோ கிட்டார்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. பெரிய நம்ம பாரம்பரியமாக பணக்காரங்க தான். இந்த ஏழைன்றதே இங்கே கணக்கில். பசி இது போல் இப்போ ஏதாவது தின்னுவோம். அம்மா பசிக்குது. தின்னாச்சு. ஓகே தின்னி மூட்டை தின்ட்டான். போய் தூங்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 55 இன்ச்சஸ் ஒரு 100 இன்ச்சஸ் எல்இடி டிவி வாங்கி போட்ட நாங்களாம் அப்போதுலேருந்தே பணக்காரங்க. இது ஆதி காலத்துலேருந்தே நாங்களாம் பணக்காரங்க. அப்பாடா தூங்கிட்டான்டா. ஸோ எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா சேவ்டுன்னு காட்டும். எந்திரி மார்னிங் ஆகிடுச்சு இல்லை. ஸோ கேம் சேவ்டு. அவ்வளோதான். இப்போ போய்ட்டு விடிய காத்தால கடையை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ சின்னஞ்சி அவனும் போயிடாதீங்க. ஸோ இது எத்தனை நிமிஷம்? இப்போவே 17 நிமிஷம் ஆயிடுச்சா? மேக்ஸிமம் இந்த வீடியோ ஒரு ஐ திங்க் ஒரு 1/2 hour வரும் போல். ஓகே கடை ஓப்பன் கரோ. ஓகே கடையை க்ளீன் பண்ணுறதுலாம் டைமிங் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ ஓகே நான் கடையை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து கடையை ஓப்பன் பண்ணுவோம். யாரா இவங்க? ஓப்பன் கஃபே. ஓப்பன் பாய். வாங்க பாய். அரே பாய் சாப். ஐயோ லைட்டு ஃபேன்லாம் ஆஃப் பண்ண மறந்துட்டேனே. கரண்ட்டு பில் கொட்ட போகுது. ஓகே எவ்வளோ கரண்ட்டு பில் வந்ததுன்னு பார்ப்போம். சார் எதாவது கஸ்டமர் எதாவது வந்துருக்கீங்களா? வால் எப்படி அழுத்துறது? வால் ஃப்ளோரு என்ன வால் தான் வரல. ஃப்ளோரு உள்ளே போட. ஐயோ தெரியாமல் எக்ஸிட் கொடுத்துறேன்டா. டேய் பெத்தாதீங்கடா. போங்கடா. ஸோ ஓகே என்னமோ வந்துருக்கு. அடப்பா அது கட்டி கரண்ட்டு பில்லா? ஓகே 2த்தையும் கட்டி விட வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம வந்து இது போடுறோம். அது பேர் என்ன? செஃப்பு. ஐயோ பாடி கார்டு. அதுக்கு அடுத்த பார்ட் நம்ம இது போட்டுப்போம், செஃப்பு போட்டுப்போம். ஏன்னா செஃப்பு வந்து அவ்வளோவும் தேவையில்லை. ஸோ இந்த மிஷின் வாங்கி போடுவோம். ஸோ இந்த மிஷினுக்கு வந்து அவ்வளோ ஒர்த்து இருக்குது. ஸோ ஏசிக்கு பதிலாக நம்ம ஃபேன் வாங்கிடலாம். ஏன்னா ஃபேன் வந்து வேணும். ஸோ இந்த ஃபேன் வாங்கியாச்சா? இப்போ தான் வாங்கியிருக்கோம். ஸோ 10,000 ரூபா வச்சுருந்தேன். இப்போ 2,000 ரூபா தான் வந்திருக்கு. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அடுத்த பாட்டு போடுவேன்ல, ஆஃப்லைனில் விளையாடுவேன். நான் நெட் இல்லாமல் விளையாடி காசு மட்டும் சேர்த்து வைப்பேன். எதுவும் வாங்க மாட்டேன், காசு சேர்த்து வைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் குட்டி கோண்டு வீடியோ பண்ணுறேன். ஐயோ இங்கெல்லாம் போட வேணாம், இங்கேயே எல்லாத்தையும் போட்டால் பிச்சைக்காரன் வந்துட்டான். விட்றா உனக்கு கட்டை ஏற்றணும்டா. உன்னை கட்டை ஏற்றுன்னு வரேன். ஐயோ செட் ஆயிட்டோட. என்னது என்ன கேம்? ஃபால் ஆஃப் ஃபேமா? இது ஒரு கேம். மேடம் அப்படியே போங்க மேடம், அப்படியே உள்ளே போங்க. உள்ளே போடியே.
உள்ளே பொடி அடிங்க பொடி லாயே நாய் ஐயோ ஐயோ போச்சே போச்சே வாட போச்சே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே ஓகே ஸோ ஓகே இப்படி போடும் மேலே அப்படியே அப்படியே எங்கன்னா வந்து நின்னானா அப்படியே ஃபேன் காற்று வரணும். ஸோ டெம்பரேச்சர் இது செக் பண்ணுவோம் இந்த இடத்துல எப்படி டெம்பரேச்சர் இருக்குது. என்ன நிறைய பேர்லாம் ஹாட் அண்ட் வார்மாக இருக்குது நார்மலாக இருக்கா? ஓகே. ஸோ இந்த ஃபேன் போட்டதுனால வார்ம்லேருந்து அப்படியே கம்மியாகுது. பார்த்தீங்கன்னா 24 இருந்தது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. இங்கே ஐ திங்க் ரொம்ப கம்மியாக கோல்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து உழைக்கிற ஃபேன். இந்த ஃபேன் தான் உழைக்கிறதே தவிர வாங்க சார் கஸ்டமர் வராது கஸ்டமர். ஸோ திருட்டு நாய் வருது. கஸ்டமர் வருவார் விளையாடுறப்போ எதாவது தூக்கின்னு போயிடுவோம் நாய். உருட்டுக்கட்டேங்க அந்த வெண்டிங் மிஷின்லாம் தூக்கின்னு போயிடாத. ஐயோ சீக்கிரம் தூடா வந்துட்டான் அவ்வளோதான். எதையும் தூக்கின போல நாய் அப்படியே ஓட்டான். ஸோ இந்த வெண்டிங் மிஷினில் வந்து காசு போட்டால் தான் விளாட முடியும்னா சார் போயிட்டீங்க. சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் சார் வந்து துட்டு போட்டு விளாட்டு போங்க. ஏய் திருட்டு நாயே. ஸோ பிச்சைக்காரன் வேறு வரான் திருட்டு பையன் வேறு வரான். திருட்டு நாயே வந்தேன்னு வச்சுக்கோ அப்படியே மண்டையில் இப்படி ஒரு போடி தட்டி விடுவேன். ஸோ யாரும் மேடம் வாங்க மேடம் இங்கே நீ நிற்கிற அடிச்சிருவேண்டா மண்டையிலே மூஞ்ச பார்த்தீங்களா சொறி பூச்ச நாய் மாதிரி. வாடா வாங்க சார் வாங்க தம்பி உன்னெல்லாம் என்ட்ரன்ஸ்லேயே வச்சு அடிக்கிறேன்டா. நிற்பான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எவனா இருக்கானா? அப்போப்பா உள்ளே போப்பா தம்பி உள்ளே போ உள்ளே போட அவனை அடிக்கிறேன் போக மாட்டான். யாரோ ஒரு கஸ்டமர் போ ஏன்டா அப்படி போகிற உள்ளே போட சூப்பரா வேறு லெவல் திருட்டு போய் வந்தோடனே ராசியாக இருக்குது. சார் இந்த வெண்டிங் மிஷினில் போட்டு விளாடுங்க சார். ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் போட்டு வச்சுருக்கோம். பூடி $600 $180 போட்டு விளாட்ருக்கோம் வேறு லெவல். சார் என்ன சார் சூப்பர் சார் இந்த மாதிரியே எல்லாம் வாங்க. டைமிங் என்ன டைம்டா? ஸோ இப்போ தான் 1 மணியாக இருக்குது. போடா போ ஏதோ பழிச்சு போகணுன்னு விட்றேன் போ. மொட்டை பாஸ்கர் இங்கே வாங்க மொட்டைன்னு சொன்னால் எரியுமா? போடா போடா டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் போடா வாங்கடா வந்து படுறாச்சி வாடா உள்ள. நான் வந்து தாய்கிழமை மாதிரி பேட் வச்சுருக்கனால எவனும் வரமாட்டான் கிராணி மாரி. மேடம் வாங்க மேடம் இங்கே வாங்க. வாடி கோட் சுற்றுலாம் போட்டு அப்படியே கம்பீரமாக வராது. நீ போறியாடா உள்ளே போகலன்னு வச்சுக்கோமா அவனை மண்டையிலே வைப்பேன். அப்படியே உள்ளே போடா என்ன சோகமாக இருக்கேன் என்ன வீடு கட்ட என்ன இந்த மாதிரி வீடு கட்ட முடியலன்னு அழுவுறியா? போடு $150 விளாட்றான். இது இன்னும் 2 என்ன பண்ணுற டைம் என்ன அடப்பாவிங்களா அதுக்காட்டி 2 மணி ஆயிடுச்சா? ஓகே யாரா வாங்கப்பா $150 எவ்வளோ நல்லா விளாடக்கூடாது. அவனே 100 போ கிளம்பு வந்துட்டான். $150 போட்டு தம்பி எவ்வளோவாப்பா அவனை வச்சு அடிக்கணும்டா. அவனே அடிக்கணுன்னே இருக்குடா கேட்டுப்பேன் நினச்சி. ஐயோ பிச்சாக்காரன் என்னையே பார்க்குறானே. சார் உள்ளே போங்க சார். எவனுமே பிசியில் விளாட மாட்டான் இதுலேயே தான் விளாட்றான். பரவாயில்ல துட்டு கிடைக்கிறது நல்லது தான். அச்சிருவேண்டா போயிடுறா. பயன்ட்டான் போல. மேடம் அப்படியே உள்ளே போங்க சார் உள்ளே போங்க சார். ஐயோ க்ளோஸ் அப்பாடா என்னடா மேலே ஏறிட்டேன். வெள்ளைப்பட $130 இவ்வளோ நேரம் விளையாடுவியா? வெளில போ அந்த பயம் இருக்கணும். கிளம்பு ஓடு. ஓனர் தான் இருக்கேன் கிராணி மாதிரி. போ உள்ளே போ சார். போங்க சார் இந்த வெண்டிங் மிஷினில் விளாடுங்க சார். பிசிலாம் வேஸ்ட்டு. $150 போட்டிருக்காப்புல. ஸோ வேறு லெவல் சார் நீங்களாம் வேறு லெவல். ஸோ ஓகே யாராவது வரீங்களா?
ஏய் $150 டைம் முடிஞ்சிச்சு கிளம்பு. டைம் முடிஞ்சிச்சுடா டே. பாரு மண்டையிலே அடிப்பேன் நவுந்துரு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் கிளம்பு. சீரம் போடா வெளில போடா டே. கஸ்டமர் வரணும். போடா அப்புறம் அடிச்சிருவேன். போலீஸே எவட போலீஸே எங்கே விட நான் என்னடா அங்கே அப்புறம் அப்படியே மூஞ்சிலே குத்துவேன். மேடம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா கேமிங் சென்டர் அங்கே போனீங்கன்னா ஜாலியாக விளாட்லாம். சூப்பர் மேடம் உள்ளே போனீங்கன்னா பிசி இருக்கும், அதில் போய்ட்டு கொஞ்ச நேரம் விளாடுங்க. ஏன்டா எல்லாம் இதுலேயே விளாட்றீங்க? ஸோ இந்த அம்மா காசு போட்டுருச்சா? கஃபே க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த அம்மாவுக்கு தான் காசு லாஸ். கிளம்பு டைம் முடிஞ்சிச்சு. 140 இவ்வளோ நேரம் தான். போடி இந்த சோகமாக மூஞ்ச வச்சுருந்தா அவ்வளோ நேரம்லாம் விளையாட விட முடியாது. கிளம்பு கிளம்பு. ஸோ இப்போ ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு போய் பார்ப்போமா? ஓகே ரேட்டிங் எவ்வளோட கொடுத்துருக்கீங்க? ரேட்டிங் இதோ இங்கே போய் பார்க்கணுமா? இல்லை ரேட்டிங் எங்கடா போய் பார்க்கணும்? ப்ரைஸில் போய் பார்க்கணுமா? நான் இன்னும் செஃப்பே அன்லாக் பண்ணல. போங்கடாடி. இதெல்லாம் கேம்ஸ் வாங்குறதா? பில்லா? எங்கடா போயிட்டான் ரேட்டிங்? பாய் சாப் 3.5 இது கிடச்சிருக்கு ரேட்டிங்கு. ஸோ கொஞ்சம் போயிடுச்சுன்னா 4 ஸ்டார் போயிடணும். ஸோ என்னடா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஃபேன் போட்டுவிட்டனால கஸ்டமர் வாங்க சார் அப்படியே வாங்க சார். சூப்பர். ஐயோ திரும்ப எக்ஸிட்டாக கொடுக்குறேன். திரும்ப எக்ஸிட் கொடுக்குறேன். ஸோ நம்ம இன்னொரு இதே மாதிரி ஒரு மிஷின் வாங்கிடலாமா? வாங்கிடுவோம். காசா பணமா டேய்? ஸோ பார்த்தீங்கன்னா 20 செகண்டுக்கு ஹேக் பண்ணிட்டான். ஸோ நான் தான் சொன்னல பிட்காயின்ஸ் இருந்தால் ஹேக் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதான் இது. ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது போல். எங்கடா அந்த ரிமோட்டு? ஐ திங்க் கூலிங்காக இருக்குது போல், அதனால தான் எல்லாம் ரேட்டிங் கொடுக்குறாங்க போல். நார்மலாக இருக்குது. ஓகே அவ்வளோதான். இது வச்சு ஸோ பிட்காயின்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். கிங்காங்னு ஏதோ ஒரு மிஷின் இருக்கும், அது எங்கே இருக்கா? ஸோ ஓகே திருட்டி என்னடே ஒருத்தனை சம்பாதிக்க விட மாட்டீங்களாடா டேய் திருட்டு பயலே. ஏண்டா திருட்டு நாயே டேய். பொட்டியை தூக்கின்னு போயிட்டியாடா? அமேசான்லேருந்து வந்த பொட்டியை எதையும் தூக்கின்னு போகலாம். போங்க சார் இந்த இதுலேருந்து விளையாடுங்க சார். சூப்பர். ஸோ வேறு லெவல். உள்ளே வாடா உன்னை அடிக்கிறேன்டா கொஞ்ச நேரம். நீ இவனுங்களாம் சும்மா போகிறவங்களாச்சா ஃபைன் போடுறா போயிட்டே. நாயை சொறி பூச்ச நாய் மாதிரி மூஞ்ச வச்சுன்னு வந்துட்டான். குரங்குக்கு பவுடர் வச்சு விட்ட மாதிரியே இருக்கான். ஸோ ஓகே இங்கே போட்டுடலாம். இங்கே போடுறா. ஸோ ஓகே கிங்காங்கு டே ஒழுங்காக போடுறா. ஆதி கேமிங் ஒழுங்காக போடுங்க. ஓகே ஐயோ அடங்கு. ஸோ ஓகே சார். என்ன சார் என்ன ரேட்டிங் நீங்கள் கொடுக்கலையா? ஸோ ஓகே ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ரேட்டிங்கு ஏறுது தான், ஆனால் அவ்வளோ யாருமே வரமாட்றாங்க. ஸோ 3.50 இருந்தால் நிறைய பேர் வரணும். ஸோ ஐ திங்க் பொருள் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு வாங்கிடலாமா? லேப்டாப்பு கையில் ஃபஸ்ட்டு என்கிட்ட எவ்வளோ இருக்குது? ஸோ 1600 வாங்க சார். கிங்காங்லேயே போய் விளையாடுங்க சார். போடு 200 சார். வாங்க சார். ஸோ ஐ திங்க் கடையை மூட வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் டைம் ஆகலை. ஸோ பார்ட் 2ல் பாடி கார்டு போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லேப்டாப் வாங்கி போடுறோம். அப்படியே இடத்தையே தெரிய விடுறோம். யாரோ கஸ்டமர் வாங்க. க்ளோஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு தான் லாஸ் வேணாம். போடு 100 ரூபாய்க்கு விளாட்றான்.
ஸோ வேறு லெவல். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லேப்டாப் போடலாம். ஏன்னா நம்ம வந்து இடம் தேவை நமக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு இது போட்டுடலாம்னு நினைக்கிறேன். போக ப்ளே ஸ்டேஷன் போட்டுருவோம். போங்க சார். கடையை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுவோம். கரண்ட்டு பில் டானும் வந்துடும். ஸோ ஓகே, லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் காமிக்கும். ஸோ நான் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஏசி வாங்குறது வேஸ்ட்டு தான். ஏன்னா ஏசி வாங்கினீங்கன்னா 2 நாளில் ரிப்பேர் ஆகிடும். அதான் சொல்கிறேன். அட உள்ளே போடா டே. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு போடுவோம்ல. அதில் வந்து எண்டிங் பார்ட்டில் வந்து எல்லா காசையுமே சேர்த்து வச்சுருவேன் நான் எண்டிங் பார்ட்டில். ஸோ எல்லா லைட்டையுமே ஆஃப் பண்ணிட்டேன். கேம் மட்டும் ஓடுது. எல்லா காசையும் சேர்த்து வச்சுட்டு இந்த சேரெல்லாம் பெரிய ஒரு கேமிங் சேர் வாங்கி போட்டுருவேன். டே ஏன்டா ஓப்பன் பண்ணோடனே போகிற? சகுனமே சரியில்லை. ஸோ ஓகே, பாய். ஸோ போய்ட்டு நம்ம பெட்டில் போய்ட்டு படுத்துருவோம். ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து பார்ட் 6 வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம். ஸோ பார்ட் 6ல் வந்து பிட்காயின்ஸ்லாம் வாங்குவோம். பிட்காயின் வாங்கி நீ ஹேக் பண்ணிக்கூட அதுக்கப்புறம் என்ன அவ்வளோதான். சொல்கிற டைம் ஆகிடுச்சு. நம்ம போய் படுக்க வேண்டிய டைம். ஏதோ கீங்கின்னு சத்தம் வருதுன்னா அது ஆஃப். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் தான். ஓகே ஆயிடுச்சு. ஸோ நம்ம போய் பார்த்து தூங்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.